தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 2ஆம் தேதி. யுத்த களம். இந்த பகுதி பிரமிக்கத்தக்க வெளிப்பாட்டை உங்களுக்கு கொண்டு வரும் என்று நம்புகிறேன். யுத்த களம் ஒரு சிறப்பான இடம். ஏனென்றால் வெற்றி பெறுபவரை அது நிர்ணயிப்பது மட்டுமல்லாமல் அவர் பலத்தையும் அது சோதிக்கும். யுத்தம் முடிந்த பின் மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அது மாற்றி அமைக்கும். இந்த அண்ட சராசரத்திலும் பயங்கரமான யுத்த களம் ஒன்று உண்டென்றால் அது நமக்குள் உள்ள நம் ஆத்மாதான். இந்த யுத்த களத்தின் ஒரு பக்கத்தில் பாவம், உலகம், சாத்தான் இவைகளின் பிரதிநிதியான மாம்ச சிந்தையும், மறுபக்கத்தில் தேவனுக்கு பிரதிநிதியான ஆவியும் உண்டு. இவைகளுக்குள் ஒரு நிரந்தரமான கொடூரமான போராட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொன்றின் விருப்பங்களும் தெரிந்து கொள்ளுதல்களும் வாஞ்சைகளும் ஒன்றுக்கொன்று முரணாயிருக்கிறது. ஆனால் இந்த போரின் முடிவு ஆத்மா என்ற போர்க்களத்தை பொறுத்துதான் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா யாருக்கு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணிக்கிறதோ அதற்கே வெற்றி. இது வியப்பாக இருக்கிறது அல்லவா? நாம் மாம்ச சித்தத்திற்கு கீழ்ப்படிய தெரிந்து கொள்ளும் பொழுது நம்மை நாமே அழித்து கொள்ளுகிறோம், ஆவியை துக்கப்படுத்துகிறோம். ஆனால் ஆவிக்கு கீழ்ப்படிய தெரிந்து கொள்ளும் போது ஆவியானவரை உயர்த்துகிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நீதி, சமாதானம், சந்தோஷம் பெருகும். யுத்தத்தில் வெற்றி பெறுவது நீங்கள் யாருக்கு கீழ்ப்படிய போகிறீர்கள் என்பதை பொறுத்ததே. ஏன் நாம் இன்று ஆவியை தெரிந்து கொண்டு நாள் முழுவதும் அவருக்கு செவி கொடுக்க கூடாது? ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.